தாவேக்கா ஆட்சியில ஒரு கஸ்டடி டெத் உருவாக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த திமுக காட்டுக்கு பண்ணின ஒரு கொலை இருக்கு இல்லையா, அதை பத்தி நான் சொல்ல இந்த வீடியோவை முடிஞ்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதை பார்த்தீங்களா, இந்த லாக்அப் டெத்துக்கும் காரணம் டிஎம்கே தான். அவங்க தான் வந்து ஆளை செட் பண்ணி இதுமாரி போலீஸை சொல்லி கொலை பண்ணிட்டுருக்கானுங்க. எப்படி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கூச்சமே இல்லாத எப்படி வந்து இதை நரேட்டிவை செட் பண்ணுறானுங்க, எப்படி இதை பரப்புறானுங்கன்றதை வந்து நீங்கள்லாம் மக்கள்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இதேமாரி ஒரு மோசமானவனுங்களுக்கு வந்து நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், என்னென்னா தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்ஸு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கான், சரிங்களா? அவன்லாம் வந்து கேள்வி கேட்குறான்னா அவன் கேள்வி கேட்கறதுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா ஒரு அரசு வந்தால் அதில் பாதிக்கப்பட்டிருப்பான், இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயனடைஞ்சிருப்பான். இது ரெண்டுத்துல எதனா ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாத அவன் வரி கட்டுறான், புரியுதுங்களா? தமிழ்நாட்டுக்காக அவன் வரி கட்டுறான். அது இல்லாத ஒரு அரசு வந்தால் பாதிக்கப்பட்டிருப்பான், இல்லையா அதுலேருந்து பயனடைஞ்சிருப்பான். அதனால் அவன் பேசுகிறது தப்பு கிடையாது. அவன் கருத்துக்கு வந்து எதை வேணால் சொல்லலாம். அவன் பேசுகிற வந்து பார்த்திங்கன்னா தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவனும் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் பேசுறதுக்கு எல்லாம் உரிமை இருக்குது, கேள்விக்கு எல்லாம் உரிமை இருக்குது. அவன் கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அரசாங்கமோட கடமை. அது இந்த அரசாக இருக்கட்டும், இல்லை முந்தைய அரசாக இருக்கட்டும், சரிங்களா? அது வந்து அவனோட கடமை. அவன் கேள்வி கேட்கலாம். ஆனால் சொல்கிறேன், இவன் என்ன மயிருக்கு கேள்வி கேட்குறான்? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இது புரியவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களே மாறுங்க மக்களே, ஷேர் பண்ணுங்க. டேய், என்ன தமிழ்நாட்டு காசு என்ன பண்ண சொல்லு ஃபஸ்ட்டு. தமிழனுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நீ என்ன பண்ண? இல்லை நீ தமிழ்நாட்டில் இருக்கியா, இல்லை நீ பாதிக்கப்பட்டிருக்கியா, இல்லை நீ பயனடைஞ்சிருக்கியா, இல்லை நீ வரி கட்டுறியா, நீ என்ன பண்ண? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு, புரியுதா? ஆக்சுவலாக எப்படின்னா, இந்த வீடியோ போட்டிருக்கான், இதுக்கு ஒரு 3000 பேர் லைக் பண்ணியிருக்கான். அப்போது இவன் மனசில் என்னன்னா, நம்ம எது சொன்னாலும் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கும், நம்ம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் நம்ம பண்ணலாம், நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆஸ்திரேலியாவில் வர இது சட்டம் வந்து இது இல்லைல்ல. அதனால் இவன் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இவன் அந்த கான்செப்டுக்கு வந்துட்டான். நம்மளுக்கு அங்கே ஒரு 5000 பேர் லைக் பண்ணுவான், ஒரு 5000 பேர் கமெண்ட் பண்ணுவான், நம்மளுக்கு அது போதும். ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேர் வலைத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறாங்க. உண்மையாக அண்ணனை நினச்சி, எப்படின்னா நம்ம அண்ணன் சிஎம் ஆகிட்டாரு, நம்ம அண்ணனுக்கிட்ட நம்ம தான் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணுன்ட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக தான் சொல்கிறோம், யாரும் வந்து காசு வாங்கிலாம் சொல்ல. ஆனால் இந்த புறம்போக்கு நாய் இருக்குது, இந்த ஆஸ்திரேலியா நாய், இந்த நாய் வந்து என்ன பண்ணுது, அங்கேருந்து வந்து இவனுக்கு என்னன்னா டிஎம்கேவை திட்டணும், ஓகேவா? டிஎம்கேவை திட்டினா இவனுக்கு ஒரு அமௌண்ட்டு, இந்த மாஃபியா வந்து பண்ணுற வேலை தான் இது, சரிங்களா? இந்த மாஃபியா வந்து இவனுக்கு அமௌண்ட் அமைச்சது, இவன் வந்து என்ன பண்ணுறான், பாட்னே அதனால் ஒரு லூஸ் மாரி பேசினுக்கிறான். அதான் உண்மைக்கு புறன்னா அதெல்லாம் பேசுகிறாங்க, பைத்தியக்கார மாரி பேசுகிறான். இதுக்கு வந்து லைக் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி, ஆமாம் இருக்கண்ணா சூப்பர்ண்ணா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அதனால் அவனுக்கு கவலை கிடையாது, அவனுக்கு தேவை காசு, அந்த காசு அவனுக்கு வந்துடுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் அண்ணனுக்கு நான் உண்மையாக சொல்கிறேன், இப்போ இருக்கிற சிஎம் விஜய் அண்ணனுக்கு நீ வந்து உண்மையாக உழைக்கணும்னா வா தமிழ்நாட்டுக்கு வா, போராடு, வா, நல்லது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லு, வா, வந்து நீ களத்தில் வா. களத்துலேருந்தே ஆஸ்திரேலியாவிலேருந்துங்கன்னே இல்லாத பொய் புரட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ அள்ளி விட்டுருந்தேன்னா இது வந்து எப்படி இது என்னன்னா 75 வருஷம் கட்சி டிஎம்கேன்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? இவன் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை இது வரையும். ஏன் இவன் வந்து வலைத்தளத்தில் ரொம்ப ஈஸியாக வந்து பொய்ங்களையோ இல்லை இல்லாத நியூஸையோ சொல்லிட்டு போயிடுறான்.